இன்னைக்கு வாண்டு இன்னும் தூங்காதே இருக்குதுங்க, அதான் தூங்க வச்சிட்ருக்கேன். வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? சப்பா. எங்கே போயிட்டீங்க? அதுக்குள்ளே வெளியே போயிட்டீங்களா? நாலு சப்பாத்தி சிக்கன் குருமா. என்ஜாய் பண்ணுங்கப்பா. நான் சப்பாத்தி சாப்பிட்டே ரொம்ப நாளாகுது. எப்போ சாப்பிட்டது நான் கன்சீவாக இருக்கும் போது, இல்லை 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 அதுக்கப்புறம் நான் சிசரின் பண்ணேன். அப்போ சாப்பிட்டது குறைஞ்சது ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை தான் இங்கே. தூங்கிட்டாரு. சரி சரி ஆமாம் தட்டுறேன். இன்னும் தூங்கலப்பா, முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். தூங்கு சாமி, செல்ல குட்டிடா. புரியல. நாங்களே கிடைத்த பாத்தியா காப்போம் செய்ய மாட்டோம் கடையில். ஓ சரி சரிப்பா, கடையில் தான் வாங்கி சாப்பிட்றீங்களா? நான் கூட வீட்டில் செஞ்சீங்கன்னு நினச்சேன்ப்பா. சரி சரிப்பா. நாங்கள் வந்துட்டு செஞ்சோம்னா தக்காளி தொக்கு தான்ப்பா வச்சுப்போம். குருமா கூட வைக்க மாட்டோம் சப்பாத்திக்கு. எங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு சப்பாத்தி எங்களுக்கு பிடிக்கும். அது சக்தி கணேஷ், சாப்பிட்டீங்களா? வாங்கப்பா, வாங்க வாங்க. வணக்கம்ப்பா. சாப்பிட்டேன்ப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அங்கே சப்பாத்தி ஊறுகாய் மாங்காய் ஊற வச்சு சாப்பிடுவோம். அப்படிங்களா? சரி சரி சரிப்பா. என்ன சாப்பிட்டீங்க? இட்லிப்பா, இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கணேஷ்? எங்கப்பா கணேஷ் லைக் பண்ணலையா? லைக் போடலையா? லைக் ஒன்று போட்டு விடுங்கப்பா. சின்ன தம்பியும் யுவராஜ் போட்ட லைக் இடையே நிற்குது. ரெண்டுலேயே வியூஸ் ஒன்றுலேயே தான் இருக்குது வரையா. நானும் நினச்சேன்ப்பா, இப்போ தான் நினச்சேன். இவங்க இப்போ தான் நல்லா இருக்கீங்களாக்கா சாப்பிட்டீங்களாக்கான்னு கேட்பாங்க, அப்புறம் கடைசியில் பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். சரி நம்ம சொல்லலாமா வேணாமா பண்ணாதீங்கன்ட்டு. உண்மையாகவே நான் நினச்சேன். கடைசியாக பார்த்தா நீங்களே சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷப்பா. அக்கா எம் வெரி சாரி, இனி பேட் கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கப்பா. ஃபஸ்ட்டு உங்கள் மனசை எவ்வளோ கஷ்டப்பட்டு பத்தியா, அதானே பார்த்தேன். உடனே டெலீட் பண்ணிட்டீங்களா? சரி ஓகேப்பா. என்னன்னு இல்லை, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத பேசுங்க சரிங்களா?